Hey everyone, welcome back to my channel. Today I really have a crucial video for all the electric cycle owners out there. போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அந்த மோஸ்ஃபெட் ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு 100% அவுட்புட்டை தரல. ஸோ நான் புது கண்ட்ரோலர் போர்டை ஆர்டர் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய பழைய போர்டு. நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும், ஒரு கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் எனக்கு 100% ரிசல்ட் தரல. தென் கஸ்டமர் கேர் கால் பண்ணி புது போர்டை ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொட்டேஷன் ஹையாக கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸிங்கை டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லுங்கள். இதுதான் என்னோடய ஆர்டர் பண்ண புது கண்ட்ரோலர். இது ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். உங்கள்கிட்ட ஸ்க்ரூ ட்ரைவர், ஆலன் கீ அண்ட் எலக்ட்ரிக்கல் டேப் இருந்தால் ஈஸியாக இதை சேஞ்ச் பண்ணிடலாம். எல்லா பிஎல்டிசி மோட்டார்ஸ்க்கும் இந்த கண்ட்ரோலர் தான் பிரெயின் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இஃப் சப்போஸ் இது ஸ்லைட்டாக டேமேஜ் ஆனால் கூட மோட்டரோட டார்க் அண்ட் ஸ்பீட் அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஒரே வழியாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி பேட்ரிஸ் அண்ட் ஓல்ட் கண்ட்ரோலரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் யூ ஹாவ் டு unscrew these 3 screws. Then we have to carefully connect these plugs. Once all the connections are done, we have to screw the new controller. இந்த ஒயர்ஸ்லாம் ஃப்ரேம்குள்ளே ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருப்பாங்க. we have to take out carefully and then plug the new ones. After securing the new controller, double check that all the connections are tight. If there is any exposed wiring, use electrical tapes to secure it properly. ஓகே, எல்லாம் முடிஞ்சுச்சு. இப்போது பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Yes, it works. Thank you for joining me on this repair journey. I hope this video is helpful for you all. Don't forget to subscribe for this channel for more updates. Thank you.